உடைய வேதத்தை ஆதியாகமம் 12வது அதிகாரத்தின் நேராக திறந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அதிகாரத்திலே தேவனுடைய அழைப்பு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை தான் நாம் இன்றைக்கு சுருக்கமாக பார்த்து முடிக்கப் போகிறோம். இந்த ஆபிரகாம் யார் என்று சொன்னால், அவர் ஊர் தேசத்தை சார்ந்ததான மனிதர். அவருடைய தகப்பனார் பெயர் தேராகு, அவருடைய சகோதரர்கள் பெயர் நாகோர், ஆரான் என்கிறவர்கள் இவருடையதான சகோதரர். இவருடையதான துணைவியாரின் பெயர் சாராய் என்ற வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த 12வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் படிக்கும்போது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த அதிகாரத்திலே ஆபிராமுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு அழைப்பை பார்க்க முடியும். இது எந்த விதமான அழைப்பு என்று சொன்னால், ஊழிய பணிக்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. அதாவது தன்னுடைய சொந்த தேசத்தையும் ஜனங்களையும் தன்னுடைய வீட்டாரையும் ஆபிராம் விட்டு தேவன் காண்பிக்கின்றதான ஒரு இடத்திற்கு, ஒரு புதிதான ஒரு ஊழிய ஸ்தலமான ஒரு இடத்திற்கு ஆபிராம் கடந்து சொல்ல வேண்டும். இதுதான் தேவன் ஆபிராமுக்கு கொடுக்கிறதான ஒரு அழைப்பு. ஆவிக்குரிய நிலைமையிலே பார்க்கும்போது தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்னவென்று சொன்னால், நாம் அவருக்குள்ளதாக கடந்து வருகிறதான போது நம்முடைய பழைய விதமான மனுஷனை களைந்து விட்டு, அதாவது பாவமாகிய சாபமாகிய அக்கிரமங்களாகிய தேவனை பிரியப்படுத்தாத எல்லா விதமான காரியங்களையும் நாம் மாற்றி வைத்துவிட்டு தேவன் விரும்புகிறதான விதத்திலே நாம் கடந்து வர வேண்டும் என்கிறதான ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறதை பார்க்க முடியும். இதே அழைப்பை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறதான போது இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 19-20 பார்க்கிறதான போது இயேசு சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேவியின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதான போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு தன்னை பின்பற்றும்படியாக ஒரு சில பேரை அழைக்கிறார். இவர்களும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக கடந்து செல்லுகிறார்கள். அருமையான தேவ ஜனங்களே, நாம் தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிறதான ஒரு தீர்மானத்தில் வருகிறதான போது அநேக நேரங்களிலே நமக்கு முக்கியம் என்று தோன்றுகிறதான, நமக்கு மிகவும் பிடித்தம் என்று தோன்றுகிறதான, இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லுகிறதான எல்லா விதமான காரியங்களையும் நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் வர வேண்டும். அதுதான் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்ததான இந்த அழைப்பு. தன்னுடைய சொந்த தேசம், ஜனங்கள், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் விட்டு இப்போது புதிதான ஒரு இடத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார். இயேசு தனக்கு சீசர்களை தேர்ந்தெடுக்கும் போதும் அதை தான் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். லூக்கா 9:23 சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதற்கு ஏற்றாற் போல வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். ஆமென், ஆமென்.